ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான பொது எதிரணியினர் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சத்தநாயக்க தெரிவிக்கின்றார். கண்டி மெனிக்கிண்ண பகுதியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். மக்கள் நெருக்கடியாகியுள்ளதை அரசாங்கம் உணராமையால் அவர்களால் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே மக்கள் ஒன்று திரண்டிருந்தனர். அரசாங்கம் என்ன செய்தது? அமைதியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது அரசாங்கம் தாக்குதல் மேற்கொண்டது. மக்களின் நியாயமான கோரிக்கைகளை செவிமடுக்காது அவர்களை துப்பாக்கிகளால் ஒடுக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப எதிர்பார்த்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் மணிக்கிண அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது அங்கத்துவ அட்டைகள் விநியோகிக்கப்பட்டன. அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் களஞ்சிய சாலையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நெல்லை விநியோகித்த சந்தேகத்தின் பேரில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எலஹேர பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். நெல் விநியோக சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் உள்ள நெல்லை தனியார் வர்த்தகர் ஒருவருக்கு குறித்த நபர் விநியோகித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். நெல்லை விநியோகிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட லாரியொன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாறை நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலைக்கு எக்ஸ்ரே தன்னியக்க பட சுத்திகரிப்பு இயந்திரம் ஒன்று இன்று வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சரினால் இந்த இயந்திரம் வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியினை கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலை பொறுப்பதிகாரி மற்றும் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் நீர் கட்டணத்தை அதிகரிப்பது குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் என சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். எவ்வாறாயினும் நீர் கட்டணத்தை அதிகரிப்பது குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையை லாபகரமாக உரிய முறையில் எவ்வாறு நடாத்திச் செல்வது என்பது குறித்து இந்த கலந்துரையாடலின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டியாராச்சி கூறியுள்ளார். அடுத்து சக்தியின் தேடலில் அனர்த்தங்கள் வரும் முன் அவற்றிலிருந்து மக்களை காப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அதிகாரிகளின் முக்கிய கடமையாகும். அம்பாறை மாவட்டத்தின் ஆத்தியடி அணைக்கட்டே இது. இந்த அணைக்கட்டின் தென்பகுதி அக்கரைப்பற்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழும் வடபகுதி கல்முனை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வருடம் பெய்த கடும் மழையினால் பெருகிய நீர் பிரவாகத்தில் ஆத்தியடி அணைக்கட்டின் இரு பகுதிகளும் சேதமடைந்தன. அதனைத் தொடர்ந்து அணைக்கட்டின் தென்பகுதியை அக்கரைப்பற்று நீர்ப்பாசன திணைக்களம் நவீன முறையில் புனரமைப்பு செய்து வருகிறது. எனினும் கல்முனை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வரும் ஆத்தியடி அணைக்கட்டின் வடபகுதி இவ்வாறே காட்சியளிக்கிறது. இந்த கட்டில எதுவரமான அபிவிருத்தியும் செய்யவில்லை. என்று சொல்லி கூறுகிறார். இதுவரையும் செஞ்சு முடித்து விடவில்லை. டெம்பரி கட்டுன்னு சொன்னாங்க. டெம்பரி கட்டு இதுவரையில் கட்டி இதுவரைக்கும் மீளாய்வு செய்யப்படலை. இதை நாங்கள் பலமுறை நீர்ப்பாசன பொறியாளர் காய்ச்சா அவர் சொல்றார் மெஷின் இல்லை, எங்களுக்குரிய ஏற்பாடு வசதி இல்லைன்னு சொல்றாரு. ஆத்தியடி அணைக்கட்டின் வடபகுதி உரிய காலத்திற்குள் புனரமைக்கப்படாவிட்டால் சுமார் 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட வயற்காணிகள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். அவைதால எந்த விதமான விவசாயிக்கு எந்த நயமும் இல்லை, நஷ்டம் அடைஞ்ச வேண்டிய காலம் நிலைக்கு கல்முனை பகுதிக்குரிய வேலைகள் இதுவரை இன்னமும் ஒரு வீதம் கூட ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை மிகவும் மனவருத்தத்துடன் விவசாயிகள் சங்க சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பாறை மாவட்ட விவசாயிகளின் ஜீவனோபாயத்தில் பிரதான இடம் வகிக்கும் ஆத்தியடி அணைக்கட்டின் சேதமடைந்த வடபகுதி தொடர்பில் கல்முனை நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் பாராமுகமாயிருப்பது ஏனோ? அம்பாறை பிராந்திய பிரதான நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. நடுத்தருவில் மாணிக்கக்கல். பெற்றோர் குழந்தைகளின் உறவுகளுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
கதிர்காமம் தமன்னாவ பகுதியில் திடீரென மாணிக்கக்கல் படிமம் கிடைக்கப்பெற்றது. மாணிக்க கற்களுடன் கூடிய காணி எதிர்வரும் 24ஆம் தேதி ஏலத்தில் விடப்பட உள்ளது. கதிர்காமம் லுணகம்பெகர வீதியின் மாணிக்கக்கல் படிமத்தை சூழ உள்ள பகுதியை திஸ்ஸமஹாராம நீதவான் நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட வலயமாக பிரகடனம் செய்துள்ளது. இவ்வாறு மாணிக்க கற்கள் கிடைக்கப்பெற்றமையை அடுத்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவில் கூட விரிசல் ஏற்பட்டுள்ளது. தமன்னாவ மாணிக்க கற்கள் கிடைக்கும் பகுதியை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகள் மற்றும் கதிர்காமத்திலிருந்து லுணகம்பெகர வரையான வீதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இன்று போலீசாரினால் அறிவிக்கப்பட்டது. மாணிக்க கற்கள் கிடைக்கும் பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்விற்காக இன்று முற்பகல் அங்கு பெருந்தலானோர் வருகை தந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த மாணிக்கக்கல் படிமமானது மக்களின் நன்மைக்காக கிடைத்தவை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். மாணிக்கக்கல் படிமத்தில் உள்ள மண்ணை சேகரிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து இன்று முற்பகல் அங்கு பெருந்திரளானோர் வருகை தந்திருந்தனர். அதற்கு கதிர்காமம் போலீசார் அளித்த பதில் விசமிகளின் போலி பிரசாரங்களை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். தமன்னாவ பகுதியில் கடந்த 14ஆம் தேதி திடீரென மாணிக்க கற்கள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து பிரதேசத்தில் இவ்வாறான காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. பெரும்பாலானோருக்கு மாணிக்கக்கல் அகழ்வினை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் இந்த இடத்தை எதிர்வரும் 24ஆம் தேதி ஏலத்தில் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய அந்த பிரதேசத்திற்கு உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு அந்த பிரதேசம் தடை செய்யப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த பகுதிக்கான ஏல விற்பனை கதிர்காமம் பிரதேச சபையின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரில் சிலேட் ராயல்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் குல்னா ராயல்ஸ் பெங்கால் அணி 2 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. முதலில் துடுப்படுத்தாடிய குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணியின் ஹர்ஷல் கிப்ஸ் ஓட்டமிதனையும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்ததோடு ஷிவ்னரன் சந்தபோல் 8 ஓட்டங்களை பெற்றார். சனத் ஜயசூரி 9 ஓட்டங்களை பெற்றதோடு டுவைன் ஸ்மித் 55 ஓட்டங்களை குவித்தார். 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ஓட்டங்களை குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணி பெற்றுக் கொண்டது. சாஹில் தான்வீர், நஃபீஸ் சமர் மற்றும் ரீகோ ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். 172 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஸ்லெட் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்று 2 ஓட்டங்களால் தோல்வியை தழுவியது. கம்ரன் அக்மால் 82 ஓட்டங்களையும் ஸ்காட் ஸ்டைரிஸ் ஆட்டமிழக்காமல் 48 ஓட்டங்களையும் பெற்றனர். அணியின் ஏனைய வீரர்கள் பிரகாசிக்க தவறினர். பந்துவீச்சில் ஆண்ட்ரூ ரசல், ஷஹீப் அல் அசன் மற்றும் அப்துல் ரசாக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணியின் ஆண்ட்ரூ ரசல் தெரிவானார். 12வது சர்வதேச பாடசாலை மேல்வல்லுநர் போட்டிகள் நேற்று ஆரம்பமாகின. போட்டியின் ஆரம்ப நாளை 4 புதிய சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. சர்வதேச பாடசாலையின் வீர வீராங்கனைகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த போட்டிகளில் 22 பாடசாலைகளைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். நடத்தப்பட உள்ள 130 போட்டிகளில் சுமார் 3000 வீர வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர். ஆரம்ப கட்டமாக 8 வயதுக்குட்பட்டவர்களுக்கான போட்டிகள் நேற்று நடைபெற்றன. ஜெமினி கல்தேரா மகளிருக்கான 17 வயதுக்குட்பட்ட நீளம் பாய்தல் போட்டியில் புதிய சாதனையை நிலைநாட்டியதோடு ஷிகான் மாலக 19 வயதுக்குட்பட்ட முப்பாச்சல் போட்டியில் புதிய சாதனையை பதிவு செய்தார். நதுஷானே ஹெண்டர்சன் 20 வயதுக்குட்பட்ட 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் புதிய சாதனையை தனதாக்கினார். இதேவேளை 19 வயதுக்குட்பட்ட குண்டறிதல் போட்டியில் சஞ்சய சமரவீர புதிய சாதனையை நிலைநாட்டியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.